பாலைவனமாக இருக்கக்கூடிய என் வாழ்க்கை எனது வறண்ட பாலைவனமாகிறது. என்னுடைய வாழ்க்கையில் அப்பொழுதுதான் வசந்த காலம் வரும் என்று எனக்கே தெரியவில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் பிறக்கிறார்கள். உலகத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் எவ்வளவோ கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறார்கள். அப்படி கொடுமையெல்லாம் அனுபவித்து ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணானவள் இறந்து விடுவாளா? அவள் இறந்த பிறகு ஒரு பெண்ணாக பிறந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் எவ்வளவோ கொடுமைகள் அனுபவிக்கிறார்கள். அப்படி கொடுமையெல்லாம் அனுபவித்து ஒரு பெண்ணானவள் ஒரு கிராமத்தில் இறந்து விடுவாளாம். அவள் இறந்த பிறகு அவளுடைய பிணத்தை சுற்றிலோ சொந்த வந்த உற்றார் உறவினர் என்று சொல்லக்கூடிய அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். தாய் அப்படி அமர்ந்திருக்கும் சமயத்தில் ஒரு பெண் அவள் கேட்பாளா, அந்தி பொழுது ஆகிவிட்டது, ஆதவன் என்று சொல்லக்கூடிய மறைய போறான், இந்த பிணம் எதற்காக காத்து கொண்டிருக்கிறது, இந்த பிணத்தை எடுக்கவில்லையா என்று ஒரு பெண் அவள் கேட்பாளா. அதற்கு மற்றொரு பெண் அவள் பதில் சொல்வார், இந்த பிணத்திற்கு வர வேண்டிய தாய் வீட்டு கோடையானது இன்னும் வரல, அதற்காகத்தான் இந்த பிணம் காத்து கொண்டிருக்கிறது சொல்வார்கள். தாயே, அது போல இந்த அநாத பிணமாக இந்த பாடி சாதி பொழுது கூட எனக்கு சந்தோஷமே கிடைக்காதா? அம்மா, நான் இறந்து போனாலும் அநாத பிரமாத்தான் காத்து கொண்டிருக்க வேண்டுமா? இந்த உலகத்துல எனக்கு வந்த இந்த கொடுமை எந்த பெண்ணுக்குமே வரக்கூடாது. தாயே, அம்மா, கட்டிய கணவர் வாங்கி ஒரே ஒரு சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக இந்த பாவி படாத கொடுமைகளை பற்றி நாட்டையே விட்டு இந்த காடக வழியாக வந்து கொண்டிருக்கிறப்பா. யாரும் இல்லாத அனாதையாக இருக்கு, என்னை காப்பாற்ற யாருமே கிடையாது. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, தோன்றிய முகையோடு தோன்றுக, ஆக்கிறார் தோன்றலில் தோன்றாமல் என்று என்ற குரலை கேட்பேன். திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் வட்டம் கீழலி கிராமம் ஸ்ரீ சக்தி கணபதி நாடகமன்ற கலைக்குழு சார்பாக முதற்கண் வணக்கம். ராஜாஸ்தானம், போஜாஸ்தானம், சமஸ்தானம், நெல்லிக்கிழங்கு சிறுசம்பா, நீருக்கிழங்கு பன்னீர், கடலைக்கிழங்கு பார்க்கடல், பூக்கிழங்கு சந்தகப்பூ, இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடாக விளங்கக்கூடிய கிராமஸ்தலம் திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் வட்டம் பிள்ளாந்தாங்கல் கிராமஸ்தலம். இன்னும் நாட்டாண்மை, பெருங்கலம், மணியம், கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் அணி, இளைஞர் அணி, ஊர் பொதுமக்கள், இன்னும் விழா குழுவினர்கள், கோவில் அறங்காவலர்கள், ஊர் பொதுமக்கள் இவர்கள் அனைவருமாக சேர்ந்து எங்கள் ஸ்ரீ சக்தி கணபதி நாடகமன்ற கலைக்குழை பாராட்டி கிராம பொதுப்பணமாக ரூபாய் 21 கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அந்த அன்புள்ளத்திற்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்று அந்த தயாரமனை வெற்றி இப்பொழுது நம்முடைய நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியினுடைய மாமாவிடம் சொல்ல வேண்டும், இதை சொல்ல வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு பெண் அழுது கொண்டே செல்கின்றார். இந்த காரணத்தில் அந்த பெண் எதற்காக அழுது கொண்டு செல்ல வேண்டும்? சரி, பின்தொடர்ந்து பார்க்கலாம்.
சொல்வதற்கே அஞ்சுவார்கள். இந்த இடத்திற்கு அந்த பெண் எதற்காக வர வேண்டும்? விட்டவன் வாழ்க்கை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்து விட்டோம்
நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்து விட்டு விட்டு ஆனந்தத்தில் நான் இருக்கும் பொழுது இப்படி தலைவிரி கோலத்தோடு ஆய்வு கொண்டு இந்த காரணத்தில் வர வேண்டிய காரணம் என்ன மகா காரணம் என்ன? நாட்டில் யாரோ ஒரு ஆடவரோடு எனக்கு கள்ள தொடர்பு இருப்பதாக அண்ணி அவர் சொல்லி மாமா என்ன அடுத்த இந்த நாட்டையே விட்டு என்னுடைய தங்கை விபச்சாரி தாசி பேசி என்ன கூறினார்கள். இப்பொழுது செல்கின்றேன் மாமாவிடம். இப்பொழுது அவரை முறையோடு நான் எதிர்த்து கேட்கின்றேன். மாமா வயிற்றில் இருக்கும் கர்ப்பத்தின் மீது ஆணையாக நான் பத்தினி உத்தமி என்று வார்த்தை சொல்லியும் நம்பவில்லை என்ன மாமா, நம்பவில்லை என்ன. ஆமா என்ன சொன்ன? உன்னுடைய வயிற்றில் வளரும் கருவின் மீது ஆணையிட்டா? அடிச்சி அடி நாயே. அண்ணா ஆமா என்ன வார்த்தை சொல்கிறா நீ? உன்னுடைய வயிற்றில் வரும் கருவின் மீது ஆணையாகவா? ஆமாம், திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து முடிந்த உடனே நாங்கள் இருவரும் மலைநாட்டிற்கு சென்று விட்டோம். அந்த மலைநாட்டிற்கு சென்று இன்னும் என்னுடைய வயிற்றுடன் இந்த நாட்டிற்கே வரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வயிற்றில் கரு எப்படி வளர்ந்தது? அந்த உண்மையை சொல். என்னால் சொல்ல முடியாதண்ணா. என்ன சொல்ல முடியாதண்ணா. முடியாது. முடியாதா? அப்படி என்றால் உனக்கும் மாற்றானுக்கும் கள்ள தொடர்பு இருப்பது உண்மைதான். வார்த்தையை சொல்லலாமா அண்ணா? சின்ன சிறு வயது முதல் பால் ஊட்டி சீராட்டி பள்ளிக்கு முன்னே செல்ல இருக்கும் பின்னின்று அழகு பார்த்தாய் அண்ணா. எனக்கு தாய்க்கு தாயாக இருந்த அண்ணா என் மீது நீங்கள் பழி சொல்லலாமா அண்ணா? திருமணம் நடந்து முடிந்தது. நாங்கள் இருவரும் மலைநாட்டிற்கு சென்று விட்டோம். விஜய் இன்னும் இந்த நாட்டிற்கு வரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வயிற்றில் கரு எப்படி வளரும்? நீயும் நானும் ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்தோம். ஆனால் இப்படிப்பட்ட கேட செயலை செய்யலாம் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அது சரியாதி, அது தாசி, அது ஓடத்தில தண்ணீர் பெண் ஒருத்தி கண்ணீர்
சத்தியம். அதற்கு காரணம் சொல்ல முடியாதடா. சொல்ல சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? முடியாது. முடியாது என்றால் இனி என்னுடைய முகத்திலே விழிக்க கூடாது. நீ இனி என் பக்கமே வரக்கூடாது. எங்காவது நீ செல்.